நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதை நெய்யால் பொழிகிறது என்று பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான வசனம். இந்த 2025ஆம் வருடத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் இந்த வருடத்துல கூட ஆண்டவர் நம்முடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவராய் இருக்கிறார். பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்றால் என்ன? நம்முடைய பாதையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமா இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல நாம் செபிக்கிறவர்களாய் இருக்கும். நம்முடைய வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு நாம் அவரை நம்ப வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த 2025ஆம் வருடத்துல கூட நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாய் கூட இருப்போம். இந்த நாளில் அவருடைய சமூகத்துல நீங்க தான்ப்பா என் வாழ்க்கையில எல்லாம் என்பதை நாம் அவருடைய சமூகத்துல முழுமையாய் நாம் நம்புகிறவர்களாய் இருப்போம். நாம் அப்படி நம்புகிறவர்களாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவராய் இருப்பார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்முடைய பாதைகளில, நம்முடைய போகிற வழிகளில, நாம் செய்கிற வேலைகளில ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் அவர் நிச்சயமாய் இருக்க போகிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த வசனத்தின்படியாய் எங்களுடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதற்கு நாங்கள் உம்மை முழுவதுமாய் நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. இந்த 2025ஆம் வருடத்தின் ஆரம்பத்திலே உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் வருஷத்தை ஒரு நன்மையால் முடிசூட்டுவீராக. ஆண்டவரே, ஒரு வேளை கடந்த வருடத்துல அநேக தீமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில நாங்க உங்களுடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நன்மையால் முடிசூட்டி எங்கள் பாதையை ஆசீர்வாதமாய் நீங்க மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படி செய்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே.